எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம். இது எங்கள் வீட்டு தோட்டம். ஜாதி மல்லி செடி, மாதுளஞ்செடி இருந்துச்சு. பாப்பாளி உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்த ஓட்டத்துக்கு. சும்மா நம்ம வீட்டிலேயே நம்மளால் என்னென்னா வளர்க்க முடியுமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துருக்கோம். தக்காளி செடி இது பாருங்கள், அரிநெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்களே, ஊறுகாய்லாம் செய்யலாம், ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்பெல்லாம் தொழில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சுவாமி பூ. இது கற்பூர வாழை மரம். இது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. ஹீட்டான பாடியாக இருக்கிறவங்களாம் இது சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக குளுமையாயிடும் உடம்பு. முடக்கத்தான் கீரைலாம் இருக்குது. இதில் உள்ளே மறைஞ்சின்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் இந்த கொடி, இந்த பீர்க்கங்காய் கொடியெலாம் இருக்கிறதுனால நிறைய செடியெலாம் தெரியல. இதெல்லாம் இன்னும் ஒரு மாதத்தில் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய பூச்செடிலாம் இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நிறைய பீர்க்கங்காய் வச்சுருக்கு, ஆனால் உள்ளே இருக்குது. இது கற்பூரவள்ளி தழை, வாடாமல்லி, இது பூசணிக்காய், பரந்திக்காய்ன்னு சொல்லுவாங்களே அந்த காய். நிறையா காய் வச்சிருச்சு. நான் இது ரொம்ப நாள் கழிச்சு தான் எடுக்கிறேன். இது ரொம்ப நாள் கழிச்சு தான் எடுக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு நிறைய காய் காமிக்க முடியல. மருதாணி நல்லா கையில் நம்ம தொட்டாலே வாசனை வரும். அவரைச்சி கொடியும் இப்போ தான் வளர்ந்து பாருங்கள். பூசணிக்காய் இப்போ தான் ஒன்று அறுத்து எடுத்து போயிருக்கேன் உள்ள. பாருங்க, சும்மா அது மாதிரி அது இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ போயிருக்கு கொடி. எல்லாம் க்ளீன் பண்ணணும். இன்னும் ஒரு மாதம் இருக்கும் அந்த கொடி. முருங்கை மரம், அப்பப்போ முருங்கைக்கீரை ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லையா, அதனால் வீட்லேயே வளர்த்தோன்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து சமைச்சிக்கலாம். அவரைக்கொடி சொன்னேன்ல, அது அங்கே மேலே ஏறி இருக்கு, அதை காமிக்கிறேன். இதுலேயும் நிறைய பீர்க்கங்காய் வச்சுருக்கு, ஆனால் எல்லாம் உள்ளே இருக்குது அடியில். நாங்கள் அதனால் குரங்குக்காக அதை அப்படி வச்சுருக்கோம். இது பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு. இது வெத்தலை வெள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மாங்காய் மரம் இப்போ தான் பூ நிறையா வச்சுருக்கு. மாங்காய் காய்ச்சிருக்கும் போது உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேன். கண்ணுக்குட்டி பக்கத்து வீட்டுக்கு கட்டியிருக்காங்க. அந்த செவத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 தும்பி ஆட்டம் ஒட்டின்னு இருக்கு. தும்பிலாம் நிறையா இருக்கும். இது பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு. இது கருணைக்கிழங்கு. இது சாத்துக்குடி மரம், செடி நட்டிருக்கோம். அது இந்த கிழங்கு இதனால கொஞ்சம் நிழலாக இருக்குது. இதெல்லாம் தை மாதத்து முடிஞ்சு தான் எடுப்போம் கிழங்க, அப்போ தான் அந்த இடம் கிளியர் ஆகும். இது வெத்தலை கொடி. இது பாருங்க, இதான் அந்த கருணைக்கிழங்கு செடியிலேருந்து எடுத்தது, இப்போ தான் எடுத்தோம்.